முயற்சி பண்ணிக்கிட்டே இரு, முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் உனக்கு ஒரு காலத்தில் விடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஒருத்தன் ஒரு சமீபத்தில் ஒரு செய்தி படித்தேன். முயற்சி பண்ணிட்டு தான் சார் இருக்கேன், எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே, நான் வாழ்க்கையில் தற்கொலை பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஒரு கதையில் வந்தது. போகிறான், அப்படியே போயிட்டு இருக்கும்போது இது மாதிரி ஒரு கூட்டம் நடக்குது. ஒரு பெரிய குரு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார், ஞான குரு. சரி, நம்ம எப்படியும் தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். அந்த என்ன பேசுகிறாருன்னு தெரியும், கடைசி ஆளான்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். நல்லா பேசினார், நிறைய செய்திகள் சொல்லி வாழ்க்கையில் என்னென்ன செய்யணும் போகணும் வரணும் எல்லாம் சொன்ன உடனே அவன் கடைசியாக குருக்கிட்ட வந்தான். எல்லாரும் கலைஞ்சி போன உடனே, சாமி இதை மாதிரி நான் தற்கொலை பண்ணிக்க போனேன், உங்கள் பேச்சை கேட்டேன், எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, நான் வாழறதா போகிறதா அப்படின்னு. உடனே குரு கேட்டார், தற்கொலை பண்ணிக்க நீ என்ன முடிவெடுத்த அப்படின்னா. அப்படி போவேன், ஆறு நிறைய தண்ணி போகுது, அதில் குதிச்சிருவேன், எனக்கு நீச்சல் தெரியாது, போயிடுவேன். சரி, நீ குதிக்கிறத பார்த்து யாராச்சும் உன்னை காப்பாற்றிட்டா என்ன பண்ணுவேன். அப்படியே போனால் தண்டவாளம் இருக்குது, ட்ரெயின் வரும், தொடர் வண்டி வரும், அதில் விழுந்து செத்து போகலான்னு. சரி, அன்றைக்கி ட்ரெயின் வரல, லேட் ஆகுது, என்ன பண்ணுவேன். இல்லை, எங்கள் வீட்டில் கயிறு இருக்குது, மரம் இருக்குது, நான் தூக்க மாட்டேன். சரி, கயிறு அறுந்து போகுது, அப்போ என்ன பண்ணுவேன். எங்கள் வீட்டில் கிணறு இருக்குது, அதில் குதிச்சிருவேன். குரு கேட்டாரான், ஏண்டா சாவறதுக்கு இத்தனை வழி கண்டுபிடிக்கிறிய, வாழறதுக்கு ஒரு வழி கூட வாடா நீ கண்டுபிடிக்கலன்னார்.